இங்க ஒரு பொண்ணுக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரியுங்கிறதுனால அவ ஆடுற மாதிரி ஒரு சிலை செய்யணும்னு ஆசைப்படுறா. அதுக்காக அவளோட உடம்பு ஃபுல்லா துணியை சுத்தி மேல பிளாஸ்டர் ஊத்தி வச்சிருக்கா. அப்ப தெரியாம தலையில இருந்து விளைஞ்ச பிளாஸ்டர் அந்த பொண்ணோட மூக்குக்குள்ள போய் அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரியும். சோ அதே போஸ்ட்ல இவளை மோல்டு எடுக்க சொல்லி அவ ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறா. ஆனா இவளோட ஃப்ரெண்ட் அதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்கிறதுனால செய்ய முடியாதுன்னு சொல்றா. இருந்தாலும் அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவளை செய்ய வைக்கிறா. இப்ப மோல்டு காயற வரைக்கும் இவ ஆடக்கூடாதுங்கிறதுக்காக இவளோட ரெண்டு கையும் ஒரு கயிறு போட்டு கட்டி ஒரு போஸ்ட்ல நிக்க வச்சிடறா. அது மட்டும் இல்லாம ரொம்ப நேரம் இவளுக்கு பிளாஸ்டருக்குள்ள இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும்னு தூங்க வச்சிடலாம்னு ஒரு மாத்திரையை கலந்து கொடுக்கறா. இவளும் அந்த மாத்திரையை மிச்சம் வைக்காம குடிச்சிடுறா. அடுத்த கொஞ்ச நேரத்திலே தூக்கம் வந்து நிக்கிற பொசிஷன்லயே தூங்கிடுறா. சோ இப்ப பாக்குறதுக்கு இவளே ஒரு சிலை மாதிரி தான் இருக்கா. அதனால இவளால ஈஸியா மோல்டு எடுக்க முடியுது. இப்படியே இவளோட உடம்பு ஃபுல்லா துணியை சுத்தி மூக்குல மட்டும் 2 ஓட்டையை காத்து போறதுக்காக விட்டுட்டு மீதி இடம் ஃபுல்லா பிளாஸ்டர் ஊத்தி வச்சிடறா. ஆனா அப்பன்னு பார்த்து இவளோட பாய் ஃப்ரெண்ட் போன் பண்ணவும் அவளோட போன் எடுத்துட்டு வெளியில போயிடுறா. பார்த்தா தலையில ஊத்துன பிளாஸ்டிக் காயறதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வளைஞ்சு அவ மூக்கு ஓட்டையை அடைச்சிருது. அவ்வளவு மயக்கத்துல இருந்தாலும் மூச்சு விட சிரமமா இருக்கவும் அவளோட உடம்பு தன்னால ஆடுது. ஆனா அவளோட கைய ரெண்டையும் கட்டி வச்சிருக்கிறதுனால அவளால உள்ள இருந்து வெளியில வர முடியாம உள்ளே இறந்து போயிடுறா. அது தெரியாம இவ போன் பேசிட்டு வந்து பார்த்தா ஏதோ தப்பா தெரியுது. அதுக்கப்புறம் தான் அவன் ஃப்ரெண்ட் உள்ளே இறந்து போயிட்டாங்கிற விஷயம் தெரிய வருது. அதை பார்த்த பயத்துல இவ வெளியில சொல்லாம மூடி மறைச்சிடறா. போலீஸ்க்கு அவளோட உடம்பு கிடைக்காம தேடிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருந்துதான் அவளுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நாள் நைட் இவ வீட்டுக்கு வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா காரிடோர்ல ஒரு கபோர்டு திறந்து உள்ள இருந்து நிறைய பால் உருண்டு வருது. அந்த கபோர்டுக்குள்ள இவளோட ஃப்ரெண்ட் போட்டிருந்த ட்ரெஸ் மாட்டி இருக்கு. அதை பார்த்ததுமே இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அதுக்குள்ள அவ கையில இருந்த டார்ச்சர் ஆஃப் ஆயிடுது. அப்பதான் உடம்பு ஃபுல்லா பிளாஸ்டர் போட்ட ஒரு உருவம் இவ பக்கத்துல வந்து நிக்குது. அதை பார்த்ததுமே அலறடிச்சுட்டு கண்ணை முழிக்கிறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளவு நேரமா கனவு கண்டிருக்கா. அந்த கனவுல அவளோட ஃப்ரெண்ட் கட்டி பிடிச்சி பண்ணது தப்புன்னு சொல்லி அழுகுறா. ஆனா அவளோட ஃப்ரெண்ட் நடந்தது ஒரு விபத்து, அதுக்கு நீ காரணம் இல்லைன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறா. கண்ணை முழிச்சதும் அந்த குற்ற உணர்ச்சியில அவளாவே போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுறா.